எஸ்ஐ எக்ஸாமுக்கான 2022 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். 22வது கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைனே நம்ம யாருன்னு சொல்லுவோம்னா ரிப்பன் பிரபு தான் சொல்லணும். ரிப்பன் பிரபு வந்து 1880 84 வரைக்கும் இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தார். அப்போ தான் 1882 இந்த பில்லை கொண்டு வந்திருப்பார். இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பில்லை கொண்டு வந்திருப்பார். அதன் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னமுமே சென்னை மாநகராட்சி கட்டடத்துக்கு ரிப்பன் பில்டிங் தான் இன்னமும் பேர் வச்சுருக்காங்க. அதே போல் 1993 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. 1993 1992 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டு. அது நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம்னா 1993. 1992 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து 1993 அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஏப்ரல் 24 அதை தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் டேவாக நம்ம இன்னமும் கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி, 24வது கேள்வி, பிரிக்ஸ் அமைப்புகளின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்புகளின் தலைமையகம் வந்து சீனாவில் ஷாங்காயில் தான் வந்து பிரிக்ஸ் அமைப்போட தலைமையகம் இருக்குது. இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறது 2009 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 2009 உருவாக்கப்படும் போது அதில் அப்போ வந்து பிரிக்கு தான் அது பேர். அதில் சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது. பிரிக்ஸுங்கிறது பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் பிரிக்ஸு. 2009 உருவாக்கப்படும் போது அதில் சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, பிரிக்கு தான். 2010 தான் வந்து அதில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பிரிக்ஸ்னு மாற்றினாங்க. இவங்களுக்கு ஒரு பேங்க் இருக்குது, அது பேர் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த உறுப்பு நாடுகளுக்கு தேவையான நிதியை வந்து அது வழங்கும், கடன் உதவி இதெல்லாம் வழங்கும் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு. அதோட தலைமையகமும் ஷாங்காய் தான், சீனாவில் தான் இருக்குது. அடுத்து, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே நிறைய குழுக்கள்லாம் இருக்குது. இப்போது ஒரு ஆறு சம்மந்தமாக நதிநீரை எப்படி பங்கிடுறது அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஆணையங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் பிரச்சனை தீரல அப்படின்னா எங்கே போவாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் போவாங்க. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ நதிநீர் பங்கிடணும்னு விதிகள்லாம் வகுத்துருக்காங்க. அதுலேயுமே பிரச்சனை முடியல அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் போவாங்க. அதே போல் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்குது, மாநிலங்களுக்கு இடையேயான குழு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்குது. அது மாநிலங்களுக்கு இடையே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விவாதிக்கும். அதே போல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவாதித்து தீர்வு காண்றதுக்கு அந்த குழுக்கள்லாம் இருக்குது. இந்த குழுக்கள் மூலமாகவும் தீர்வு காண முடியல அப்படின்னா கடைசி இது வந்து அதிகாரம் உச்சநீதிமன்றம் தான். நன்றி.